அது வாழ்வியல் திரைப்படங்கள். உங்கள் வாழ்வியல் மட்டும்தான் நீங்கள் படம் எடுப்பீங்களான்னு கேட்கலாம், பதில் சொல்லலாம். சர்ச்சையாகவே படம் எடுப்பீங்களா அப்படின்னா எனக்கு அந்த அந்த வேர்டு வந்து சுத்தமாக வர வர கடுப்பாகுதுங்க. கான்ட்ரவர்சி, சர்ச்சை என்னென்னா ஒரு புரிதல் வந்துடணும். அதை நாங்கள் தான் செஞ்சு காட்டி இவ்வளோ குவாலிட்டியான போஸ்டர்ஸ் வச்சுருக்கோம், ட்ரெய்லரும் அவ்வளோ குவாலிட்டியாக காட்டும், பொய் சொல்லி ஏமாத்தலை. சார் திரௌபதி 2வும் பெரிய உண்மைகளை மக்கள்கிட்ட பேசப்போது, மக்களுக்கு தெரியாத விஷயங்களை பேசப்போது. நான் இதை சர்ச்சையாக பார்க்கல சார், ஒரு விவாதமாக தான் பார்க்குறேன். இது பணம் சார், நம்ம மட்டும் தண்ணியாக செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு லாஸ் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க பெருமைக்கு கெயின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. டைரக்டரோட அவங்களோட ஒர்க் இல்லைன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பார்த்துட்டு தான் போகணும், தவிர்த்து அவங்களோட கண்டென்ட் என்னவா இருக்கும் புதுசாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய அதிகப்படியாக பாசம் நேசிச்சு உள்ள அவங்க அம்மாட்ட இருக்கிறத விட அப்பாட்ட அதிகமாக இருக்குது. காரணம் 31 நாள் ஷூட்டிங்கில் மேக்ஸிமம் டேஸ் வந்து அப்பாட முடியும். அப்போ இப்படி ஒரு அன்பான ஒரு மோகன்ஜி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மோகன்ஜியை பேசி பார்த்தீங்கனாலோ பழகி பார்த்தீங்கனாலோ நீங்கள் அவாய்டே பண்ண மாட்டீங்க. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜனவரி 23 அன்று உலகம் முழுக்க வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் திரௌபதி 2, அதாவது திரௌபதி 1 அப்படின்னு ஒரு படம் வச்சு அதோட சீக்வல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ல இருக்கும், இதோட வெர்ஷனே வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா பல சர்ச்சைகளை கொடுக்கக்கூடிய ஒரு படமா எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அது சர்ச்சையை கொடுக்குமா இல்லையான்றதுக்கோசரம் நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக படத்துடைய இயக்குனரான மோகன்ஜி, கதாநாயகி ரக்ஷனா இந்துச்சூடன், அப்புறமா வந்து நடிகர் பரணி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? முதல் கேள்வி நம்ம மோகன்ஜி அவர்களுக்கு தான். இந்த சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்குனராக தான் நீங்க பேர். முதல் படம் உங்களுடைய பழைய வண்ணாரப்பேட்டைன்றது இட் வாஸ் a different genre. அதுக்கப்புறமா வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மோகன்ஜியோடைய படங்கள்னா சில சர்ச்சைகளை கிளப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க சில நேரங்களில் உண்மையை சொல்லப்படுறதுனால அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறத ஒரு காரணமாகவே பார்க்கலாம். இந்த படத்துல ரிஷி ரிச்சர்டை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன சார்? சார் லக்கிலி இந்த படத்தில் இது வரைக்கும் எந்த சர்ச்சையும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல பீரியட் ட்ராமாவாக தான் இது வரைக்கும் மக்கள்கிட்ட அறியப்பட்டிருக்கு. எந்த எதிர்கருத்துகளும் இல்லை, எதிர்ப்புகளும் இல்லை. அமைதியாக தான் தேட்டருக்கு வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிச்சர்ட் ரிஷியர் வந்து எப்போவுமே என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கார். எப்போ ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அது எங்களுக்குள்ளே இருக்க நட்பு, அப்புறம் எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் அவர் எனக்கு வந்து கை கொடுக்குற ஒரு ஹீரோவாக இருக்கார். அப்புறம் 31 நாள் இவ்வளோ பெரிய பீரியட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங்கான ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்கார். ஒரு ஹீரோ ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ பெரிய பீரியட் ஃபிலிமை பண்ண முடியாது. 7 ஃபைட்டு 2 சாங்கு அதெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது. ரொம்ப டஃப்பான டைம் அது. ஒரு 70-80 நாள் ஆகும் இந்த படம் பண்ணேன். ஸோ இதுக்குள்ளே இதை பண்ணுறதா அந்த மாதிரி ஒரு பிளான்குள்ளே இருந்ததால் ரிச்சர்ட் சார் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கார். அவரை வச்சுட்டு எழுதின ஸ்கிரிப்ட் தான் இது மைண்டில். முன்னாடியே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதை. அவர் நான் நினச்ச மாதிரியே பண்ணி கொடுத்ததால தான் இப்போ நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தப்போ ஒரு புது ரிச்சர்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எப்போவுமே என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவர் இருக்கிறது இதனால தான். இந்த திரௌபதி 1 வந்து பல சர்ச்சைகளை வந்து பேசப்பட்டுச்சு. அதாவது திரைக்கு வர்றதுக்கு முன்பும் இருந்துச்சு, திரைக்கு வந்ததுக்கு அப்புறமா இருந்துச்சு. அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து திரௌபதி 2 எந்த மாதிரி இருக்கும் சார் உங்களுடைய எதிர்பார்ப்பு? சார் திரௌபதி 2வும் பெரிய உண்மைகளை மக்கள்கிட்ட பேசப்போது, மக்களுக்கு தெரியாத விஷயங்களை பேசப்போது. நான் இதை சர்ச்சையாக பார்க்கல சார், ஒரு விவாதமாக தான் பார்க்குறேன். இது இப்படியெல்லாம் நடந்திருக்கோ, இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்களா, இப்படி தான் இது ஆரம்பிச்சுதா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து மதமாற்றம்ன்ற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு சின்ன டாபிக் இல்லை, பெரிய டாபிக். ஸோ நான் ஒரு ஆரிஜின் காட்ட போகிறேன். துக்ளக் வந்து இப்படி தான் இப்படியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் வந்து மக்களை இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே ஆட்படுத்தி அவங்க வந்து அந்த மத மாற்றத்தை ஆரம்பித்தாங்கன்னு இந்த படம் பேச போகுது. அது என்ன மாதிரியான விவாதங்களை கிரியேட் பண்ண போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோமே தவிர இது சர்ச்சை ஆகணும், அந்த சர்ச்சை வெடிக்கணுன்றதெல்லாம் இன்னும் இல்லை. சாதாரணமாக மோகன்ஜி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடிய படங்களாக இருக்கும். அது சாதி அரசியலாக இருக்கும், மத அரசியலாக இருக்கும், இல்லைன்னா வந்து நடக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய படமாக இருக்கும். இந்த படம் எந்த மாதிரி பேசக்கூடியதாக இருக்கும் சார்? இந்த படம் கம்ப்ளீட்டாக வரலாறு பேசக்கூடிய படம் சார். நமக்கு அது 14ஆம் நூற்றாண்டோட மறைக்கப்பட்ட வரலாறுன்னு இப்போ நமக்கு புக்ஸில் இந்த மாதிரி வல்லால மகாராஜா பற்றி இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு அவரோட ஸ்பெஷல் டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுவும் இல்லை. அவருக்கு 700 வருஷமாக திதி கொடுத்துட்ருக்காங்க மாசி மகம் அன்றைக்கி. மாசி மகம் ஏன் கொண்டாடுறாங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாது. ஆனால் அது பெரிய ஃபெஸ்டிவலாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெளியவே காட்டாத ஒரு பேரரசரை வந்து வெளியே கொண்டு வரது தான் இதில் வந்து நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கே முடிச்சிடறேன் சார், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட திரைப்படங்களை வந்து அரசியல் நோக்கத்தோடயே எடுத்துகிட்டு போனோம் இருக்கீங்களா, இல்லை வந்து ஒரு ஜனரஞ்சகமான படங்களும் எடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கா சார்? இது நான் இது திரௌபதி 2 ஜனரஞ்சகமான படம் தான் சார். நான் அரசியல்
எனக்கு அதுக்கு பதில் சரியாக தெரியல. எனக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எந்த அரசியல் கட்சி சேர்ந்தவங்களும் இல்லை, நான் எந்த அரசியல் கட்சியிலையும் மெம்பர் கிடையாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என் ஃபேமிலி நிறைய பேர் பாமகவில் இருக்காங்க. எங்களோட ஊர் நாங்கள் இருக்க பேஸு சுற்றி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதால எனக்கு அவங்க தான் வந்து முதல்ல என்னோட அரசியல் பின்புலன்னா அவங்க தான். அது இல்லாமல் எங்கள் தாத்தா ஒரு தாத்தா காங்கிரஸில் இருந்தார், ஒரு தாத்தா டிஎம்கேல இருந்தார். எங்களுக்கு ஃபேமிலியாகவே பொலிட்டிக்கல் ஃபேமிலி தான். இப்போ நான் எடுக்கிற கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் ஏன் வந்து உள்ளே சேருதுன்னா, எனக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வரப்போ ஆதரவாக சில பேர் வரப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அரசியல் செட் ஆகிடுது. படத்துக்குள்ளே நான் என்றைக்குமே அரசியல் பேசினதில்லை, இந்த கட்சிக்கு சண்டை நான் பேசினதில்லை. படத்துக்குள்ளே அரசியல் இருக்கவே இருக்காது. படத்தை சுற்றி வெளியே நிறைய அரசியல் நடக்கும். அது காரணம் 60 வருஷமாக இல்லாத விஷயங்களை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கள சினிமாவில். இது வரைக்கும் இந்த மாதிரி சினிமா பார்க்கல. நீங்கள் புதுசாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அது ஏன் வருதுன்ற கேள்வி வரதான் செய்யும், அது ஏன் வரக்கூடாதுன்ற கேள்வியும் வரதான் செய்யும். ரக்ஷனா, உங்களுக்கான கேள்வி தான். மோகன்ஜி அப்படின்னாலே அவருடைய திரைப்படங்கள் சர்ச்சைக்குரிய படங்கள், அரசியல் பேசக்கூடிய படங்கள், சாதி மதம் எல்லாத்தையும் பற்றியும் பேசக்கூடிய படம், உன்னையும் பேசக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல உங்களுக்கு காஸ்ட் பண்ண உடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்படி ஒரு சர்ச்சை ஒரு இயக்குனர் அப்படி இருக்கே, நம்ம போலாமா வேணாமா, இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? நான் அப்படி அவரை பார்க்கலங்க. நான் அவரை ஜஸ்ட் ஒரு டைரக்டராக மட்டும்தான் பார்த்துருக்கேன். அவரை பற்றி வெளியில் என்ன சொல்கிறாங்க அது எதுவுமே நான் பார்க்கல. நான் அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவங்க எனக்கு இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நரேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு கதை பிடிச்சிருந்தது, என்னோடய கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக இருக்கும், எனக்கு இது பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு கதை கேட்டதுக்கப்புறம். அது தவிர்த்து இவங்க பற்றி இவங்க இப்படி ஒரு டைரக்டர்னு சொல்லி நான் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கலை. ஏன்னா எல்லா அப்கமிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாம் இருக்கிற ஆக்டர்ஸாக இருந்தாலும் அவங்க டைரக்டரோட அவங்களோட ஒர்க் இல்லைன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பார்த்துட்டு தான் போகணும் தவிர்த்து அவங்களோட கண்டென்ட் என்னவாக இருக்கும் புதுசாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த படத்துலேயும் வந்து அவங்க ரொம்ப வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மோகன் சார் பண்ணியிருக்கிற படத்தை மாதிரி கிடையவே கிடையாது. இந்த படம் ரொம்ப புதுசாக ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்கிற ஒரு படம், ஒரு பீரியட் படம். இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு பீரியட் படம் எடுக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அதை அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள பற்றி என்ன கேட்டாங்களோ இந்த படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது எல்லாமே எனக்கு உடஞ்சிச்சு. அதுவே கிடையாது. அவர் ஆஸ் அ டைரக்டராக ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பியாக ஒர்க் இன் திரௌபதி. பரணி, உங்களுக்கு வணக்கம். அதாவது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு மோகன்ஜி படத்தில் கூப்பிட்டு நடிக்க சொன்ன உடனே அவர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய அவங்களுக்கு கேட்ட கேள்வி இருக்கிற நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? சொன்ன உடனே 4 பேர் உங்களுக்கு சொன்னோம், அவங்களுக்காக அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருந்திருக்கா, பட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, சினிமா கலைத்துறையில் இருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் மோகன்ஜி படத்தில் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்க சார்? மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது தெரியாது. முதல் மன்னாரப்பேட்டை படத்துல இருந்து மோகன்ஜி எனக்கு பண்ணோம். ஸோ அதனால் வந்து அதுவே நடிக்க கூப்பிட்டுருந்தாப்புல முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ண திரௌபதி பார்த்ததா இருக்குது, தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் பார்க்குற மோகன்ஜி அவர் அல்ல. ஐ மீன் நீங்கள் ஒரு அருமையான பழத்தை மனுஷன், நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்கன்றது தெரியல. நான் பார்ப்பேன் சார், ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு வர பத்திரிக்கையாளர் நான் லாஸ்ட் இன்டர்வியூ நாங்கள் கலந்துக்கிறாம ஆப்போசிட்லேருந்து கேட்டேன், அப்போ சர்ச்சைக்குரிய இயக்குனர் மோகன்ஜி அப்படியே எனக்கு அதான் கேட்டேன். எப்பா வரவங்களை எல்லாத்தையும் அருமையாக கவனிச்சு, ஆனால் சாப்பிட்டீங்களா, பிரதர் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, சேஃபாக கரெக்டாக வந்துட்டீங்களா, இப்படி ஒரு கேர் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை கேர் பண்ணுற டைரக்டர் மோகன்ஜி. எங்கள் அண்ணன் சமுத்திரக்கு என்ன எப்படி என்ன நல்லா ஜாலியாக தம்பி இது வேணும் இப்படி தூங்கணும் வரும், அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவாப்புல. இல்லை அப்படின்னா சரி, இவ்வளோ பெரிய சரித்திர படத்தை 31 நாளில் எடுத்ததே பெரிய சரித்திரம். அது வந்து இப்போ எனக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு இட்லி பிடிக்கலாம், தோசை பிடிக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். இந்த சுதந்திர நாடு ஆளாருக்கு ஒரு கருத்து சொல்லணும். ஆனால் அப்படி சொல்கிற கருத்து பொய்ய சொன்னாப்பையா, திணிச்சாப்பையா, பொய் சொல்கிறாயா, நல்லதே சொன்னால் கூட சில பேர் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லட்டாங்க. ஆனால் நான் இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் மோகன்ஜி எப்படி பார்க்குறீங்கன்றது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேடோ போட்டு வச்சுருக்கீங்க, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த படத்தில் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பகுதியில் வாழ்ந்த ராஜாவை அவர் எப்படி அவர் ஒரு மாமன்னரை, ஒரு வளாக மகாராஜாவை அவர் வந்து அவர் குடிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்போ பாதிக்கப்படும் போது அந்த
ராஜா வந்து எப்படி வந்து மீட்டெடுத்து அந்த குடிகளை வந்து காப்பாற்றி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான வரலாற்று பதிவுகளை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவங்க முன்னாடி எடுத்து காமிச்சிருக்காங்கன்றதுல இங்கே இருக்கிறவங்களை யாரையுமே மனசு நோவடிக்கணும்னு செய்யப்பட்ட விஷயம் இங்கே கிடையாது. வரலாற்றுல நடந்த ஒரு நிகழ்வு, அது எனக்கும் உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து படிச்சுட்டு அது அவருடைய மாவட்டம் அப்படின் போது அதை வந்து கொண்டு இவர் போட்டதுக்கப்புறம் 100 பேர் சொல்கிறாங்க எங்க ராஜாண்ணே திருவண்ணாமலையை சார்ந்தவங்கலாம் இவர் ஒரு பழக்கவழக்கம் தான், எனக்கு ஒரு பழக்கவழக்கம். எனக்கு எல்லாருமே சொன்னேன் இது எங்கே நம்ம மகாராஜனே அப்படியே தம்பி எனக்கு தெரியாது தம்பி, கதை சொன்னாரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதில் வந்து என்னை நெகட்டிவ் ஷேட் பண்ண வச்சிருந்தார். அப்புறமேட்டு அண்ணா நீ கோயில் குளம்னு தெரியல, அதனால வந்து கோவிந்தர் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கோவிந்தரா மாற்றி விட்டாரு. ஸோ கோவிந்தர் போட்டா போடாமல் கோவிந்தருடைய மறு உருவத்தோட போட்டிருக்காரு. அதனால படம் பார்க்கும்போது கரெக்ட் ஆகும். நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. மோகன்ஜிக்கு அருமையான பொம்பளை பிள்ளை இருக்குது. பொம்பளை பிள்ளை மேலே அதிகப்படியான பாசம். ஒரு பொம்பளை பிள்ளைய அதிகப்படியாக பாசம் நேசிச்சு உள்ள அவங்க அம்மாட்ட இருக்கிறத விட அப்பாட்ட அதிகமாக இருக்குது. காரணம் 31 நாள் ஷூட்டிங்கில் மேக்ஸிமம் டேஸ் வந்து அப்பாவை முடியிருந்தோம். அப்போ இப்படி ஒரு அன்பான ஒரு மோகன்ஜி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மோகன்ஜியை பேசி பார்த்தீங்கனாலோ பழகி பார்த்தீங்கனாலோ நீங்கள் அவாய்டே பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக வரும்போது அது வேற சர்ச்சையாகுதா இல்லை வந்து எனக்கே அண்ணன்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. உங்களை பேட்டி எடுக்க வரப்போ மோகன்ஜியை பேட்டி எடுக்க போற அப்படின்னு சொல்லி யாராவது அதை கேட்டாங்களாண்ணா? இல்ல சார், நம்ம அப்படி நீங்க சர்ச்சைக்குரிய ஆளா இருந்தாலும் நான் என் தொழில நீங்க எப்படி வந்து ஒரு உண்மையை சொல்ல நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் ஒரு படத்தை வந்து அது சம்பந்தமா தான் நம்ம எனக்கு அந்த வேர்டு வந்து சுத்தமா வர கடுப்பாகுதுண்ணே. கான்ட்ரவர்சி, சர்ச்சை என்னன்னா ஒரு புரிதல் வந்துடணும். அதுக்கோசரம் இந்த கேள்வி கேட்குறேன். எல்லாருமே வந்து கான்ட்ரவர்சி கரெக்ட். நீங்க ஒரு அதெல்லாம் புரியுதுண்ணே. பட் ஆனால் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது மீடியா பர்சன்ஸ் கிட்ட, நீங்கள் அந்த வேர்டை திரும்ப திரும்ப சொல்கிறப்ப அது அழுத்தமாக பதிவாயிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சின்னா என்னென்னா இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுறது தான் கான்ட்ரவர்சி. ஒரு பொய்யை வந்து சினிமாவில் சொன்னோன்னா அது கான்ட்ரவர்சி. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமாக எடுத்து வெளியே வச்சுட்டு தான் சொல்லுவேன். உண்மையை சொன்னாலே கான்ட்ரவர்சி தான். அதனா அது அப்படி பிராண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் உண்மையை சொல்ல பயப்படுவான். அவங்க நம்மளை சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சினிமா மட்டும்தான் எங்களுக்கு அதை பேசக்கூடிய ஒரு நல்ல ஊடகமாக இருக்குது. நான் போய் இது வந்து மீடியாவில் பேசினா பர்சனல் அட்டாக் மாதிரி ஆகிடும். ஸோ சினிமா மூலயமா தான் நம்ம வந்து இதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுகிறவங்களையும் நீங்கள் வந்து கான்ட்ரவர்சி சர்ச்சைன்னு உள்ளே அதை அடக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தாங்கிப்பேன். அதை தாண்டி தான் நான் ஒரு படமாக பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பெரிய பொருளாதாரம் எங்கேயோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் பண்ணுங்கப்பா சார், ஒரு 5 ரூபாய்க்கு பண்ணலாம், 6 ரூபாய்க்கு பண்ணலாம், 10 ரூபானா கூட பரவாயில்லப்பா, நல்லா பண்ணுப்பா, உங்களை இந்த கதை மேலே நம்பிக்கை இருக்குப்பா. அப்போ ஒரு பெரிய பொருளாதாரம் உள்ள இருக்குது. ஒரு 10 நடிகர்களுடைய வாழ்க்கை இருக்குது, டெக்னீஷியனோட வாழ்க்கை இருக்குது. இவங்களுக்கு நான் என்ன மட்டும் சொல்ல என்ன மாதிரி இங்கே தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு 5-6 டேரக்டர்ஸ் இருக்காங்க. அது வாழ்வியல் திரைப்படங்கள், உங்கள் வாழ்வியல் மட்டும்தான் நீங்கள் படமாக எடுப்பீங்களான்னு கேட்கலாம், பதில் சொல்லலாம். சர்ச்சையாகவே படம் எடுப்பீங்களா அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கு கேட்க. அந்த கேள்வியிலேருந்து சர்ச்சையிலேருந்து தூக்கிடுறேன் சார் உங்களை. இனி சர்ச்சை இல்லை, சரி உண்மையை சொல்லக்கூடிய மோகன்ஜி ரைட். இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம். நீங்கள் இதுக்கு முன்னால் பண்ண படங்கள்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு ட்ராமா, பட் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் ஒரு பீரியட் ஃபிலிமாக பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு பீரியட் ஃபிலிமை இவரும் சொன்னால் நீங்கள் அன்றைக்கி பேசும்போது வந்து பிரச்சனை 31 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிங்க இந்த ஷூட் அப்படிங்க. எந்த அளவுக்கு அது பாசிபிலிட்டி இருந்துச்சு சார்? ஏன்னா வந்து இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பெருசாக இருந்திருக்கும் கண்டிப்பாக, அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். 31 டேஸில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த உடைய எஃபர்ட்ஸ் தான் அதில் நீங்கள் அனுபவிச்சது எக்ஸ்பீரியன்ஸ் சார். 31 டேஸ்ன்றது ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை சார். அது ஏன் நீங்கள் எல்லாருமே அவ்வளோ எக்ஸாஜரேட்டடாக பார்க்குறீங்கன்னு தெரில. நான் திரௌபதியெல்லாம் 18 நாளில் முடித்தேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை. அது நீங்கள் பெர் டே வந்து நம்ம 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் சார் சினிமாவை. அதாவது நாங்கள் லைட் பண்ண ஆரம்பித்து இல்லை ஷூட்டை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் 31 × 16 ஹவர்ஸ் போடுங்களேன். அது எவ்வளோ எங்கே போகும்? நம்ம படம் பார்க்க போகிறது வந்து அதிகபட்சம் 2.5 ஹவர்ஸ் தான். ஸோ இவ்வளோ பெரிய டியூரேஷன் இருக்குது. நீங்கள் ரொம்ப லத்தாஜிக்காக இல்லாமல் பக்கவாக ப்ரீ பிளான்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது பாசிபிள் தான். அதை நாங்கள் தான் செஞ்சு காட்டி இவ்வளோ குவாலிட்டியான போஸ்டர்ஸ் வச்சுருக்கோம், ட்ரெய்லரும் அவ்வளோ குவாலிட்டியாக காட்டும். போய் சொல்லி ஏமாத்தலை. நான் இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க 30 டேஸில். நம்ம தமிழ் சினிமாவில் நான் வந்து 150 நாள் படம் பண்ணேன், 200 நாள் படம் பண்ணேன்றதை பெருமையாக பேசி நமக்கு அது பெருசாக தெரியுது. இல்லை காரணம் என்னன்னா சிலர் வந்து பெரிய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா 300 கோடி 400 கோடி
அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை எம்ப்ளாய் பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நீங்க வந்து ஆரம்பத்தில் நான் வந்து சார் யாரையும் நான் தப்பு சொல்ல, 300 கோடி படம் பண்றதெல்லாம் மோஸ்ட் நீடட். அது ஸ்பெசிஃபை பண்ணல, அது அதுக்கான ஆட்கள் இருப்பாங்க, அதெல்லாம் ரைட். பட் நீங்க வந்து எப்பயுமே கன்ஸ்டன்ட் பட்ஜெட்டை தான் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படம் வண்ணாரப்பேட்டையில நான் பார்க்குறேன், உங்களை பழைய வண்ணாரப்பேட்டையில இனி வரைக்கும் பார்க்கும்போது உங்களோட பட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு ப்ரொடியூசரும் வந்து ஐயோ மோகன்ஜியை படம் பண்ண வச்சு எனக்கு நஷ்டமாச்சுன்னு சொன்னதில்லை. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்டன்டான பட்ஜெட்டை தான் பண்ணீங்க. அதனால தான் அந்த கேள்வியை வந்து அதுதான் சார் எனக்கு அப்படி ப்ரொடியூசர்ஸோட டைரக்டராக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குது, ஆசையாக இருக்குது அப்படி ஒர்க் பண்ணது தான். ஏன்னா இது பணம் சார், நம்ம மட்டும் தனியாக செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு லாஸ் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க பெருமைக்கு கெயின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் ஒரு ரூட் போட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம் பண்ணாண்டா ஒருத்தன், அவனை மாதிரி நம்ம படம் பண்ணலாம். திடீர்னு ஒரு புது டேரக்டருக்கு ஒரு டேரக்டராக இருக்கிற கூட்டு வந்து ஹீரோ பார்க்கணாண்டா தைரியமாக, அது மாதிரி ஒரு படம் பண்ணலாம். ஒரு 31 நாளில் ஒரு இந்த பட்ஜெட்குள்ளே திரௌபதி 2ன்னு ஒரு பீரியட் ஃபிலிம் ஒருத்தர் எடுத்தாண்டா, அதுவும் பாம்பே போய் ஷூட் பண்ணிட்டு வந்துருக்கான், அப்படி ஒரு படம் பண்ணலான்னு ஒரு வழியை காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். இது ஒரு பெஞ்ச் மார்க் செட்டிங் தான். இதுக்கு முன்னாடி நம்ம கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்கெல்லாம் பண்ணாங்கல்ல, அப்போ ஒன்றுமே இல்லாத டைம்லேயே வந்து இவ்வளோ பெரிய பீரியட் ஃபிலிம் பண்ணி இன்றைக்கி நம்ம ஆன்னு பார்க்குறோம்ல, அதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் பாசிபிளே இல்லை. அவ்வளோ நம்மக்கிட்ட எக்யூப்டு இருந்தும் கர்ணன் மாதிரி ஒரு படமும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படமும் அந்த குவாலிட்டியில் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போது அதை இப்போ எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி இப்போ பண்ணுறது இன்னும் 20 வருஷம் கழித்து பார்க்கணுன்ற எண்ணம், வேறு எதுவும் இல்லை. ரக்ஷனா, உங்களுக்கான கேள்வி. கதாநாயகன் ரிச்சர்ட் அவரோட ஒரு பீரியட் ஃபிலிம், நீங்கள் இதுக்கு மேலே நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் நாட் அ பீரியட் ஃபிலிம். இப்போ இந்த படத்தில் ஒரு பீரியட் ஃபிலிம் இருக்கும். பட் பீரியட் ஃபிலிமில் வந்து உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ரொமான்ஸு இல்லை ஹவு டிட் இட் ஒர்க், இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அதில் உங்களுக்கான சீன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி பீரியட் படம்னால ஆக்சுவலி ரிச்சர்ட் ரிஷி சாரும் நானும் வந்து மீட் பண்ணேன் ஆஃபீஸில். ஸோ நான் உங்ககிட்ட பேசும்போதே வந்து ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் வந்து ஸ்கிரிப்ட் டயலாக் ப்ராக்டிஸாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் இட் வாஸ் ஈஸியர் டு ஆக்ட் வித் ஹிம் பிகாஸ் ஆஃப் தேட். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செட்டில் போகும்போது அந்த காஸ்டியூமில் அந்த கெட்டப்பில் பீரியட் படம் வந்து சொல்லும்போது ரொமான்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்கணும், அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பரணி, உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் நடித்த படம் ஏதோ பீரியட்னா கூட நீங்கள் சுப்பிரமணியா அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அது வந்து ஒரு 80s 70s அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து உங்கள் இயக்குனர் பண்ணியிருக்காங்க இந்த படம். இந்த படத்துக்கு நீங்கள் எப்படி உங்களை மெருகேற்றிருக்கீங்க? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட உங்களோட மேனேஜர்ஸுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களோட டைலாக் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் காமெடியாகவும் இருக்கும், இது கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். இது கெட்டப்பாக எனக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பார், முடி வளர்க்க சொல்லியிருந்தாரு. ஸோ முடி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிந்தர் கேரக்டருக்காக முடி வளர்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து சந்திரசேகர். ஸோ மேடம் ரொம்ப கரெக்டாக எழுதியிருப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது மனசு உட்காந்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான ஒரு விஷயமா இருக்கும். நடவடிக்கைகளில் கிளைமேக்ஸில் எப்படி ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் நம்ம டிசைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இதில் டேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் நன்றி சொல்லணும் இயக்குனருக்கு. ஏன்னா படத்துடைய ஓட்டத்தை வந்து மாற்றுற மாதிரியான இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து பரணி சார் கேரக்டர் வந்து சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்கிரிப்டில். யூஸ்வலான பரணி சாரை நீங்கள் இதில் பார்க்க மாட்டீங்க. ஒரிஜினலாக அவர் வந்து இவ்வளோ பெரிய தாடியை வச்சுட்டு ஒரு சித்தர் மாதிரி தான் அதுக்குள்ளே வந்தார். ஒரிஜினல் முடி ஒரிஜினல் தாடியில் அவருக்கு நாங்கள் எதுவும் விக்கெலாம் செட் பண்ணல. ஆமாம், அவர் எனக்காகவே அது ஒரு 3 மாதம் 4 மாதம் அதை வெயிட் பண்ணார் வேறு படத்துக்கு போகாமல் அந்த கேரக்டருக்காக. பிகாஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இவ்வளோ தீனி போடக்கூடிய ஒரு நல்ல நடிகர்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோலும் செட் ஆகாது. நானே திருப்பி எழுத முடியுமானா முடியாது. ஏன்னா 2 ஷேட்ஸ் இருக்குது அதுக்கு. அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இஸ்லாமியராகவும் நடிச்சிருப்பார். அது இஸ்லாமியராக மாறத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாருன்ற மாதிரியும் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல் அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற நம்ம கூட இருக்கிற நட்பா, நம்ம கூட டெய்லி அன்றாடம் பழகிற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அத்தா. நான் வந்து ஆக்சுவலி பூர்வீக ராம்நாடு. ஸோ அதான் அவங்க ஊரில் அது அத்தான்னு கூப்பிடுவாங்க, நம்ம ஊரில் எங்கள் மாமான்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்க இஸ்லாமியர்கள் வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு. அவரும் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் சொன்ன முதல்ல நாளைக்கு யாராவது எதாவது திட்டுறாங்க கொள்கிறாங்கன்னா சமாளிச்சுப்பீங்கன்னா அதெல்லாம் என்ன இந்த கேரக்டர் வந்து நீங்கள் டிசைன் பண்ண விதமே நல்லா இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களை நம்பி பண்ணுறேன் தான் வந்து பண்ணார்.
சார், இந்த நுணுக்கமான பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களை போல ஆட்கள் வந்து சிறு இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி நுணுக்கமான பிரச்சனைகள் இல்லை சொல்லப்படாத உண்மைகளை பற்றிலாம் சொல்லும்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இதெல்லாம் குறையுதேன்னும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது சார்? சார் அது பெரிய வருத்தமான ஃபீல் தான் சார். இந்த கதையெல்லாம் எப்போனா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போது இங்கே இப்போ தெலுங்குல வந்து பாகுபலி வருது, ஹிந்தியில் வந்து 100 ஹிஸ்டாரிக்கல் மூவி வருது, இப்போ கன்னடாவில் கூட ஹிஸ்டாரிக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. தமிழில் ஏன் அதை பண்ண தயங்குறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி தான் சார். ஏன்னா இங்கே அவ்வளோ கதைகள் இருக்குது சார், எவ்வளோ கதைகள். வீரமங்கை வேலுநாச்சியாரோட கதை இருக்குது, மருதுபாண்டி சகோதரர்களோட கதை இருக்குது, செங்கல்பட்டில் காந்தவராயன் சேர்ந்தவரோட கதை இருக்குது, தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை எப்படி கட்டினாங்கன்னு எடுத்திங்கனாலே அது ஒரு பெரிய கதை. இது மாதிரி இங்கே தோண்ட 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 உங்களுக்கு கதைகள் கிடச்சிட்டே இருக்கும். அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக மண் இது. அப்படியேப்பட்ட வரலாறு கொண்ட இந்த பூமியில் வந்து இப்போ ஏன் பீரியட் ஃபிலிம் எடுக்க தயங்குறாங்க, பயப்படுறாங்கன்றது புரியல. இந்த பட்ஜெட்டில் இப்போ நாங்கள் இதை அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அப்போ ஒரு நல்ல நல்ல டிரெக்டர்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன மாதிரி குவாலிட்டியான படங்கள்லாம் கொடுத்துருக்கலாம். அது புரியவே இல்லை எனக்கு நிஜமாவே. ஒரு மனிதன் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, நல்ல நல்ல டேரக்டர்ஸ் வந்திருக்கீங்களா, இதுதான் ஒரிஜினல் மூவிச்சு. கல்லூரி இல்லை சார், ஃபேக்ட்டு. நீங்கள் அவர் ஒரு 2 ஹவர் 1 ஹவர் கூட பேசி பழகிட்டீங்கன்னா சொல்கிறாரு பாருங்க, நான் பெரிய டேரக்டர்னு எதாவது சொன்னாப்லையா? நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் பெருசாக அப்போது மனசில் என்ன இருக்கோ அதான் வரும். அந்த மாதிரி நல்ல டைப்பு, நல்ல மனிதர். அதனால வந்து இந்த இதுக்கு அப்புறம் மாறணும்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். ஆஸ் ஒரு சமுத்திரக்கணியனை பார்த்து எப்படி எல்லாரும் கொண்டாடுறீங்க, சிஸ்டரை பார்த்து எப்படி கொண்டாடுறீங்க, ஒரு நல்ல டைரக்டராக ஒரு சின்ன படம் பண்ண, ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணி பெருசாக சக்ஸஸாக அந்த மாதிரி பாருங்க. அப்படிதாங்க பார்க்குறாங்க மக்கள், அப்படிதான் பார்க்குறாங்க. நீங்கள் வேற ஐ மீன் அண்ணனே மக்கள் அப்படி பார்க்கலன்னா நம்ம ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஓகே, ரக்ஷனா கணக்கில் ரக்ஷனா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் நடிக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ராணி கதாபாத்திரம் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருக்கும். நான் அதை கதாபாத்திரம் எடுத்து பட் அது வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய டிரெக்டர்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸாக கூப்பிடலாம். அப்போ ஆண்களுக்கு முக்கியத்துவம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் உங்களால்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் என்னை தேடி வந்துருச்சுன்னா இதில் வந்து ஒரு பீரியட் ஆக்சுவலி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா திரௌபதி இருக்குது, மகாபாரத்தில் திரௌபதி இருக்குது, ராணி லக்ஷ்மிபாய் இருக்குது. ஆனால் இவங்களை யாருமே நேரில் பார்க்கல. அவங்க பற்றி எழுதி இருக்கிற ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. அவங்க இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஃபியர்லெஸ்ஸாக இருப்பாங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்டோரி மட்டும்தான். அப்போ எனக்கும் வந்து திரௌபதி தேவின்னு சொல்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். சார் வந்து எனக்கு காமிச்ச ரெஃபரன்ஸ் வந்து பத்மாவத் மட்டும்தான், தீபிகா படுகோனோட லுக் அந்த இது மட்டும்தான். ஆனால் அது வந்து நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் யோசித்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த கேரக்டர் மைண்டில் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ நானே வந்து மென்டலி ரெடி ஆகின ஒரு கேரக்டர் தான் திரௌபதி தேவி. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கதாபாத்திரம் வரும்போதும் என்னால் அந்த கேரக்டருக்குள்ளே போய் நடிக்கணுன்னு தான் ஆசை. ஸோ அது என்னவா இருக்கும், ரெஃபரன்ஸ் இல்லாமல் நாமளே ஒன்று மென்டலி யோசிச்சுன்னா, நான் சின்னதாக சார்கிட்ட எனக்கு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுங்க. சில பேர் அது எழுதி வச்சுருப்பாங்க, கேரக்டர் ஸ்கெட்சுன்னு தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், அதுதான். அதாவது நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, இவர் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ் வந்து தீபிகா படுகோன்னு சொன்னாங்க. பட் நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, அந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, நீங்கள் இந்த படத்துக்கு வந்து அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்குது. உண்மையிலே மோகன்ஜி, நான் உங்களை சொல்லணும், நீங்கள் அவங்கள ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக நீங்கள் காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து நீங்கள் எந்த அளவு நீங்கள் தீபிகா படுகோனை பார்த்தீங்களோ அதுக்கு மேலே ஒரு படி மேலே தான் இருக்காங்க எனக்கு ட்ரெய்லர் இருக்கும். பட் முழு படம் பார்த்ததுக்கு அப்புறம் பட் உண்மையிலே நல்லா இருக்கீங்க. காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க ட்ரெய்லரில் பார்த்து சொன்னதுக்கு. எப்படி நீங்கள் அவங்க காஸ்ட் பண்ணீங்க? படம் பார்த்தீங்கன்னா இவங்களை காஸ்ட் பண்ணது ஒரு கோஆர்டினேட்டர் மூலியமாக தான். நான் எங்கே போகிறது, நான் வந்து ஒரு 2-3 கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட எனக்கு லுக்கை சொல்லிட்டேன். கொஞ்சம் செமி டெஸ்கியாக இந்த காம்ப்ளெக்ஷனில் சுத்தமான தமிழ் முகமாக இருக்கணும், சவுத் இண்டியன் ஃபேஸாக இருக்கணும், ஹைட்டு கிட்டத்தட்ட 6 வரணும், நல்ல ப்ராட் ஷோல்டர்ஸ் வேணும், கண் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஹைலைட்ஸோடு கூப்பிட்டு வாங்கன்னு அவங்களும் கூப்பிட்டு வந்தாங்க, நிறைய பேரை கூப்பிட்டு வந்தாங்க. என் கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க ராணியாக தெரிவாங்க. அவங்க வரப்போ பயங்கர மாடர்னாக சிம்பிளாக, அவங்க சுடிதாரில் வருவாங்க, ஜீன்ஸ் டிஷர்ட்டில் வருவாங்க. என் கண்ணுக்கு அப்படி ராணியாக தெரியணும்.
அந்த மாதிரி நான் பார்த்ததில் ஒரு 2 பேர் எனக்கு வந்து செலக்ட் ஆனாங்க. அதில் இவங்கக்கிட்ட மட்டும்தான் கதை சொன்னேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கதை சொல்லிட்டேன். பார்த்த உடனே இவங்களை அனுப்பக்கூடாது, கதை சொல்லி உங்களுக்கு இப்போ இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நாளைக்கு இவ்வளோ பிரச்சனை வரும், என் மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஓகேவா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போய் ஒரு டைமெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ரிச்சர்ட் சாருக்கு இவங்க ஹைட்டு மேட்ச் ஆகுமா எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லீனாக இருந்தாங்க. நான் வெயிட் போட முடியுமா கேட்டு அப்புறம் வெயிட்லாம் போட்டாங்க. அப்படி தான் செலக்ட் பண்ணேன். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக சூழலை பார்த்தா, இந்திய சூழலை பார்த்தா, அரசியல் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசப்படுது, அதே மாதிரி சினிமாவும் பேசப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த படம் வந்து கொண்டாடுறது நீங்க ஒரு திட்டமிடலோட தான் கொண்டாடுறீங்க, இப்போ கொண்டாட நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, இல்லைன்னா வந்து இது நீங்க பிளான் பண்ண நார்மலாக பிளான் பண்ண? இதில் திட்டமிடல் ஒன்றும் இல்லைண்ணே. இந்த படம் வந்து என்ன எக்ஸ்ட்ரா 2 ஓட்டு வாங்கி கொடுத்துட போதா, இல்லைன்னா இந்த படம் வந்து ஏதாவது புதுசாக இவங்க சிஎம்மாக நிற்கிற போகிறாங்களா, என்ன இது? சரியா இவரு நான் போய் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னா இல்ல பரணி அண்ணன் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க போறாரா? இதுல ஒரு திட்டமிடலும் இல்லை. எங்களுக்கு படம் ஓடிச்சுன்னா லாபம் வந்துச்சுன்னா அடுத்த படத்துக்கு போயிடுவோம், அவ்வளவுதான். நாங்க பிளான் பண்ணி அவ்வளவுதான். அதை தாண்டி இதுல அரசியலா இது யாருக்கு என்ன லாபம் கொடுக்க போகுது? இல்ல, ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இதுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் கேட்குறேன். எனக்கு வந்து சங்கர் சார் ரொம்ப பிடிக்குண்ணே. கிட்டத்தட்ட 6 to 7 மூவிஸ் வந்து அவர் வந்து ஊழலுக்கு எதிராகவே படம் எடுத்துட்டாரு. அது ரஜினி சார் நடிச்சிருக்காங்க, கமல் சார் நடிச்சிருக்காங்க, அர்ஜுன் சார் நடிச்சிருக்காங்க, எல்லாமே டாப் ஹீரோஸு. ஊழல் ஒரே ஒரு % குறைஞ்சிருக்கா சொசைட்டியில்? அப்புறம் நாங்கள் திரௌபதி 2 எடுத்து இங்கே வந்து எல்லாம் அடிச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. ஒரு விவாதம் உருவாகும், சிலருக்கு சில விஷயங்கள் புரியும், சிலது மனக்கசப்பு குறையும், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க, அவ்வளோதான். அதாவது உங்கள் படங்கள் வந்து எப்பயுமே ஒரு மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாகவே இருக்குது அப்படின்போது, நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு இயக்குனராக உங்களை நீங்கள் பார்த்துப்பீங்களா, இல்லை ஒரு சமூக செயல்பாட்டில் அதாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நீங்கள் பார்த்துக்கலாம்? நான் என்னோட எல்லா படமுமே நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மூவி மாதிரி வந்துடுவேன். இப்போ திரௌபதியோட என் கேரியர் முடியுதுன்னு நினச்சிட்டு ஒர்க் பண்ணுவேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மூவின்னு நினச்சிடுவேன். என்னென்னா நம்ம போய் சமுதாயத்துக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிற கருத்து போய் சமுதாயத்தில் பெருசாக ரீச் ஆகி அது சமுதாயத்தை பெருசாக புரட்டி போட்டுற போதுன்னு நினச்சிலாம் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு அது நடந்திருக்கு. திரௌபதி 1 வந்தப்போ அதில் வந்து 2 ஜிஓ தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கு. ருத்ரதாண்டவம் பண்ணப்போ ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த படத்தை மென்ஷன் பண்ணி திருப்பி வந்திருக்கு. பகாசுரன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 ஆப் படத்தில் நான் காட்டின ஆப் வந்து பேன் ஆகிருக்கு. நான் லஞ்சம் ஒழிஞ்சிச்சான்னு கேட்ட மாதிரி என் மூவியால் எதாவது நடந்திருக்காங்கன்னா இம்பேக்ட் இருக்குது. ஆனால் அதுக்கான ரெக்கக்னைசேஷன் நமக்கு கிடைக்காதப்ப நான் வந்து அதை திரும்ப நம்ம ஒன்று பண்ணுவோம். மக்கள் நம்மளை ஏற்றுக்கிறாங்களா, வைடாக மக்கள் வந்து ஃபுல்லாக ஒரு 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 பெரிய ஹீரோட படத்தை எப்படி ஏற்றுக்கிறாங்களோ அப்படி நம்ம படத்தை ஏற்றுக்கிறாங்களான்னு நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் திரும்ப. ஓகே, உங்களுக்கு வர ரக்ஷனா, இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம்னு சொன்னேன். இந்த இடத்துல இருந்து அரசியலும் பேசப்படுது, ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு. எங்கேயாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு கருத்தியல் ரீதியாகவே இருந்தால் ஒரு அன்கம்ஃபர்ட் இருந்து நீங்கள் அதை பற்றி எப்படியா ஷேர் பண்ணிக்க, எனக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்க, இல்லை வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் எங்கேயாவது உங்களுக்கு ஸ்டோரி வைஸ் உங்களுக்கு சொல்லும்போது என்ன டைலாக்ஸ் பேசுகிறப்ப ஸ்டோரி சொல்கிறப்ப சார் இது வேண்டாம், இதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை சார், என்னை தூங்க விடுங்க சார் கொஞ்ச நேரம் சார், நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் சார் கொஞ்ச நேரம், இதுதான் மட்டும் கேட்டிருக்கேன் தவிர்த்து ஸ்டோரி. ஆக்சுவலி ஸ்டோரி வைஸாக வந்து இது வந்து ரியலாக நடந்த ஒரு விஷயம் வந்து அது அவங்க எவ்வளோ ஃபிக்ஷனலாக கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக விஷுவலி எல்லாருக்கும் பார்க்குற ஒரு அளவுக்கு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான் இதில் இருக்குது. இதில் இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஹிஸ்ட்ரியில் இருக்கோ அப்படியே எடுத்திருக்காங்கன்னா இல்லை, இந்த மாதிரி திரௌபதி தேவி கேரக்டர் இருக்குன்னா இல்லை, இந்த மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் 2-3 கேரக்டர் எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாக எதுவுமே இதில் இல்லை, ஜென்டராக இல்லை, பொலிட்டிக்கலாக இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த விஷயம் எனக்கு அப்படி படலை. உங்களுக்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ் எதனா இருக்கா, அதுக்கு நீங்கள் என்ன மெனக்கெடுதல் பண்ணீங்க? ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, இல்லை கொஞ்சம் இருக்குது. ஐ திங்க் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரகிள் மாதிரி தானே இருக்கும். ரொம்ப ரிச்சர்ட் சாருக்கு தான் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸு. இவங்க வந்து அதில் வீரமான ஒரு பொண்ணு தான். நான் முதல்ல அவங்களுக்கு கலரி தெரியும்னு நினச்சிட்டு இது நானே
ஆமா பிளான் பண்ணிட்டு 2 சீக்வன்ஸும் பிளான் பண்ணேன். இல்ல ஆக்சுவலி நான் எனக்கு குதிரை ஓட்ட தெரியும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இவர்கிட்ட. அது ஓகேங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களே இமேஜின் பண்ணிட்டாங்க எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கலரி எல்லாம் தெரியும்னு அவங்களே இமேஜின் பண்ணிட்டாங்க. ஒரு சீக்வன்ஸும் பிளான் பண்ணேன். பட் எங்களுக்கான டைம் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் 2 ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது பெருசாக நிற்கும். நம்ம பரணி எதனா குதிரை ஓட்டிருக்காரா இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதனா இருக்கா? குதிரை கூட தான் வருவேன், குதிரையெல்லாம் வருவேன். ஏங்க குதிரை ஓட்டு எல்லாரும் கீழே விழுந்தாங்க. குதிரை பேச்ச கேட்டாலும் சரி நமக்கு ஒரு பயம். ஆனால் அந்த தேவயானி சர்மான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, டெல்லி ராணியாக நடிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் குதிரையிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு வந்து 2 நாள் ஸ்ப்ரெயின் ஆகி அவங்க நடக்க முடியாமலாம் ஆகி ரிச்சர்ட் சாருக்கு அந்த மாதிரி நடந்து. ஆமாம், அவர் தப்பிச்சிட்டார். அவர் கேரக்டர் வந்து குதிரை சாதுவானது, நான் ரொம்ப சாதுவான அதனால குதிரையை பார்த்தா 10 அடி தள்ளி நிற்கிற மாதிரி. ஒரு சாதாரண அண்ணனுக்கு வந்து மேட்சாக வரக்கூடிய பரணி சார் படத்தில் ஒற்றன். ஓஹோ, வாழ்த்துக்கள் சார். நீங்க நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்தீங்க சார். மோகன் போட்டு கொடுக்குறாப்புல அப்படி வரும். இதுல இயக்குனர் மோகன்ஜி சொல்லியிருக்காங்க, அதை செய்யணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன். ஓ அப்படியா சார். அப்புறமா வந்து எப்பயுமே வந்து இன்னைக்கு இருக்க பேச்சு பொருளாக இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது ஊடகத்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து சுதந்திரம் வந்து சில சமயங்களில் உண்மையை சொல்லுவோம், அந்த உண்மை வந்து சிலருக்கு கசக்கப்படும், கசப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இருக்கிறது உங்களுடைய இது? என் கேரியர்லேயே நிறைய நடந்திருக்குல்ல. நான் யாரையோ ஒருத்தர் மனசில் வச்சுட்டு ஒரு கேரக்டர் உருவாக்கி படம் பண்ணுறேன். மக்கள் வந்து வேற ஒரு கேரக்டரை அதை எடுத்து கொண்டாடி தள்ளிடுறாங்க. கடைசியில் நம்ம மேலே அந்த பழி வந்து விழுந்துருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, ஒரு கருத்து சுதந்திரத்தோடு சொல்கிறீங்க சார். நம்ம அதை பற்றி இல்லை சார், நம்ம வந்து இந்தியா முழுக்க நடக்கிற பிரச்சனைகள் நம்ம மைண்டில் இருக்காது. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற பிரச்சனைகள் நம்ம மைண்டில் இருக்காது. நமக்கு தெரிஞ்ச உலகம் என்னவோ அதுதான் நம்ம சினிமாவை எழுதுகிறோம். படம் வந்து அது யாரு கூடயும் வந்து போய் கனெக்ட் பண்ணிவிடுது. வேறு நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மாதிரி மற்றவங்களுக்கு 100-1000 இன்ஃபர்மேஷன் தெரியுதில்ல. இப்போ என் படம் நான் என்ன பர்செப்ஷனில் எடுத்துருக்கணும், அது இல்லாமல் அவங்க படம் பார்க்குறவங்களுக்கு அவர் வேற ஒரு கலரில் தெரியுது, வேற ஒரு பேராக தெரியுது. அது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதை வெளியவும் சொல்லிடுறாங்க. அப்போது மோகன் வந்து இவரை தாக்கியிருக்காருன்னு டேரெக்டாக ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிடைச்சா போதும், அது வைரல் ஆகி ஓ இதை தான்டா இவன் பிளான் பண்ணி எடுத்திருக்கான்னு அதை லேயராக பிரிச்சுடுறாங்க. இதோட தொடர்ச்சியான கேள்விதான். மோகன்ஜி அப்படின்னு ஒரு முதிரையை நீங்க அப்படி இல்லைனாலும் அப்படி ஒரு முதிரையை குதிக்காங்க சில சட்ட சிக்கல்கள் அப்புறமா வந்து நீதிமன்றங்கள் இப்படிலாம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கு. பட் இப்போ திரௌபதி 2 படம் வருது அப்படின்னு நீங்க அது எதனா ஒரு மனசு தான் பட்டுச்சா? எனக்கு நிஜமாக பட்டுது. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நிறைய எதிர்ப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்குலாம் நினச்சேன். பட் தெரியல, இது வரைக்கும் எல்லாரும் அதை வந்து கரெக்டான நோட்டில் எடுத்துக்கிட்டாங்க. பட் ட்ரெய்லர் இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 8 days ஆகிடுச்சு. ஸ்டில் இட்ஸ் ட்ரெண்டிங் நம்பர் 5, ட்ரெண்டிங் நம்பர் 4 ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எதுவும் எதிர்ப்பு குரல் இல்லை, படம் வரக்கூடாது அப்படிலாம் யாரும் பிரச்சனை பண்ணல. நல்லபடியாக தேட்டருக்கு போக போகுது நாளைக்கு. ஓகே, இந்த திரௌபதி 2 படம் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு கோபத்தை ஏற்படுத்துமா, இல்லை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துமா, இல்லை ஓ நம்மளும் இந்த மாதிரி செய்யணும்டா அப்படின்னு ஒரு செயல்பாட்டில் மக்கள் மத்தியில் இது நிச்சயமாக ஒரு வலியை ஏற்படுத்தும். நம்ம இன்றைக்கி இவ்வளோ நிம்மதியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துருக்கோம். ஆனால் நம்ம இப்படி வாழ்கிறதுக்காக எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய தியாகத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ தூரம் நமக்காக வந்து கீழே இறங்கி தியாகம் பண்ணியிருக்காங்க, அடங்கி போயிருக்காங்க, ஒடிஞ்சு போயிருக்காங்கன்றது மக்கள் பார்த்து அந்த வலி வரும். சரி சார், பலர் வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஃபிலிமு இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பேசக்கூடிய படம் இல்லை சர்ச்சையாக இருக்கும் அப்படின்னு அதான் மோகன்ஜி நான் திருப்பி இப்போ சர்ச்சை சொல்ல மிண்டு சர்ச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோகன்ஜியாக இருப்பார். ஒரு படத்தில் நீங்கள் காஸ்ட் பண்ணது கொடுப்பீங்க, யாராவது எப்பயாவது எதுனா ஆர்டிஸ்ட்டுங்க இல்லை டெக்னீஷியன்ஸ் ஐயோ வேண்டாங்க அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க. இந்த படத்தில் பேர் சொல்லறதுனால இந்த ரீசனாக சொல்லி எனக்கு ரெஃப்யூஸ்லாம் பண்ணதில்லை. ஏன் சார், அதாவது நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து 1-2 எல்லா டேரக்டர்ஸுமே இருக்கும். அது மோகன்ஜின்னு இல்லை, அவங்களுக்கு கதை பிடிக்காமல் இருக்கலாம், அப்படிலாம் இருக்கும். ப்ளஸ் இல்லைப்பா எனக்கு இந்த கேரக்டர் வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி என் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு இவ்வளோ பேர் இருக்காங்க. என் கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணணுன்னு ஒரு 100 பேர் ரெடியாக இருக்கான். என் படத்தில் நடித்து அவனை கேரக்டர் ஆக்டர்ஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு 25-30 ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோயின்ஸே என்கிட்ட இந்த படத்தில் நான் ஒரு 10-15 படம் பண்ணி அவங்க ரொம்ப பேர் போன ஒரு ஹீரோயின் இந்த படத்தில் நான் இந்த ரோல் பண்ணி ஆகணுன்னாங்க. எனக்கு ரிச்சர்ட் சார் கூட மேட்ச் வராததால் தான் நான் வந்து ரக்ஷனா மேடம் கூட இந்த படத்தில் போனேன்.
ஸோ நான் அதை தான் பார்க்குறேன். எனக்கு வரலன்னு சொல்கிறவங்கள பெருசாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து படத்துக்குள்ளே எப்படி கொண்டு வந்து எனக்கு அவங்களுக்கு எனக்கு ஒரு அசோசியேஷன் எப்படி ஏற்படுத்திக்க முடியும் தான் நான் பார்க்குறேன். உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி சார். இதுவரை வந்த படங்களில் வந்து ஒவ்வொரு பழைய வண்ணாரப்பேட்டை தவிர்த்து மற்ற வண்ணாமல் பல எதிர்ப்புகள், பல சவால்கள் சந்திச்சு வந்தீங்க. அந்த சமயத்தில் கூட இருந்தவங்க சிலர் பேர் நான் கேள்விப்பட்டேன், சிலர் உங்ககிட்ட அவாய்ட் பண்ணிட்டு போனவங்க, சிலர் வந்து உங்க கூடயே நின்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இனி வரைக்கும் உங்க கூட நிற்கக்கூடிய ஒரு நம்பகமான ஆள் நீங்க நினைக்கக்கூடியது யார்? என் ஹீரோ ரிச்சர்ட் சார். அவர் தான் இது வரைக்கும் உங்க கூட எப்பயுமே இருக்காரு. ஆமாம், அவர் இருக்கார். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற என்னோட டெக்னிக்கல் டீம், கிரேன் டிபார்ட்மெண்ட் சுப்புன்னு, ஃபோட்டோ ஃப்ளட்டில் ஒர்க் பண்ணுற பாலா, நான் வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பித்த டீம் தான் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கேன். மேனேஜர் முருகன் சார், என் கூட தம்பி அசிஸ்டன்ட் சுரேந்தர், என் எடிட்ரு தேவராஜ், ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவர் தான் இப்போ வரைக்கும் எடிட்ரு. நிறைய பேர் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களுக்குள்ள எந்த சீவா போக கிடையாது. உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை நடிகர்கள் தொடர்ந்து வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா வந்து முன்னேறி போயிட்டாங்க. இப்போ இன்று வரை நகைச்சுவை டீசென்டான ஒரு நகைச்சுவை நடிகனாக பேர் எடுக்கப்பட்ட பரணி எப்போது ஒரு கதாநாயகனா எதிர்பார்க்கலாம் சார்? அப்படியே ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, அவர் பேனரில் பண்ணிடுவோம். அவர் கதை வச்சிருக்காரு சார், பண்ணி கொடுங்க. மிக விரைவில் உங்கள் வாய்ப்பு கொடுத்தா படிக்கிறேன் சார். இல்லை பேசியிருக்கோம், பரணி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கலாம் நானும் சொல்லியிருக்கேன், அவரும் கேட்டிருக்காரு. நல்ல வாய்ப்பு அமைச்சா 2 பேரும் பண்ணுவோம். அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான், அவர் கதைக்கான நாயகன். அவர் நீங்கள் அவரை போயிட்டு 10 ஆக்ஷன் சீக்வன்ஸு கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரிலாம் ஹீரோவாக அப்படி பார்க்க வேணாம். கதையில் ஒரு இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி படம், களவாணி மாதிரி படம், கடைசி விவசாயி மாதிரி படம், அது அவர் விட்டதெல்லாம் சொல்ல வேணாம். அது அந்த மாதிரியான படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு ஆதர்ஷ நாயகன் தான் அவர். ஸோ அவர் திருப்பி திரௌபதி 2 அவருக்கு அந்த திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கட்டும், திருப்பி அவர் பெரிய ஹீரோவாக வர்றதுக்கான முயற்சிகள் நடக்கட்டும்னு வேண்டியிருக்கேன் நான். இந்த நேர்காணல் இறுதியான ஒரு கேள்வி உங்களுக்கு தான் வைக்கிறேன் சார். இந்த திரௌபதி 2 படம் வந்து ஒரு விவாதிக்கக்கூடிய படமா இருக்குமா, இல்லை தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குமா? ஆனால் ஜட்ஜ்மெண்ட்லாம் இதில் ஒன்றும் கிடையாதுண்ணா. இது எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கும். நம்ம வந்து எப்படி இது இங்கேருந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், இது எப்படி நடந்திருக்கும், 40,000 கோயிலை காப்பாற்றின சொன்னாங்க, எப்படி காப்பாற்றிருப்பாங்க, இப்போ நம்ம நிறைய இந்த கலாச்சார வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் எப்படின்னு நிறைய பல கேள்விகளுக்கு வந்து இது ஒரு விடை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது வரைக்கும் திறக்காத பக்கங்கள்லாம் திறக்கும் இந்த கதையில். விவாதங்கள் கண்டிப்பாக உருவாக தான் செய்யும் நான் நம்புகிறேன். ஆனால் நான் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நானே அதிலே விவாதம் ஒரு நினச்சேன், அது வரல. படம் வந்ததுக்கப்புறமும் விவாதங்கள் வரலன்னா சந்தோஷம், விவாதங்கள் வந்தாலும் சந்தோஷம். அதை தாண்டி பெரிய பிரச்சனை அது இதெல்லாம் வராது. ஏன்னா நான் மறுபடியும் கையில் ஆதாரத்தோடு தான் படம் பண்ணியிருக்கேன். யார் கேள்வி கேட்டாலும் எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கேன். அவங்களே தேடி பார்த்துப்பாங்க. நீ ஏஐ இருக்குது, நீங்கள் ஏஐயில் போயிட்டு 3rd வீர வல்லாலான்னு போட்டிங்கன்னா ஒரு நான் படத்தில் என்ன காட்ட போகிறோம் மொத்த ஹிஸ்ட்ரி வந்துடும். காடவராயர்னு போட்டிங்கன்னா மொத்த ஹிஸ்ட்ரி வந்துடும். முகமது பின் துக்லக்குன்னு போட்டிங்கன்னா வந்துற போது, கியாசுதீன் தம்கானின்னு போட்ட வரப்போது, பால்வன்னு போட்ட வரப்போது, எல்லாம் வரும். அதனால் எனக்கு அதை பற்றி நோ ஐடியா. கோவிந்தர் உங்கள் வீட்டு பக்கத்து வீடு எதிர் வீடாக. சரி சார், திரௌபதி 2 வெற்றி பெற இயக்குனர், கதாநாயகி பரணி சார், அப்புறமா வந்து மற்ற நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாருக்குமே இந்த நேர்காணல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி சார். நன்றி.